எல்லோருக்கும் வணக்கம். கவலைப்படாத நண்பா, நாங்க இருக்கோம் அப்படின்னு ஏதோ ஒரு குரூப் கடைசி நேரத்தில் மார்க்கெட்டை பாசிட்டிவ்ல எடுத்து 61 பாயிண்ட் பிளஸ்ல க்ளோஸ் பண்ணிருக்கு. உங்களை மாதிரி ஆளுகளை தாங்க நாங்க தேடிக்கிட்டு இருக்கோம்னு எந்த குரூப்னே தெரியல. பட் இதனால் நம்மளுக்கு பெருசா சந்தோஷம் என்பது இல்லை. மார்க்கெட் இன்னைக்கு ஓரளவுக்கு ரெக்கவரி ஆயிருந்தாலும் போர்ட்போலியோல இன்னைக்கு பல பங்குகள் கீழ் நோக்கி இறங்கிட்டா கிடக்குது நிறைய பேர்த்துக்கு. ஸோ போர்ட்போலியோ என்பது ரொம்ப ஸ்ட்ரகிளா இருக்கு. ஸோ இன்றைய மார்க்கெட் உங்களுக்கு லாபம் இல்லாம தோல்வியில முடிஞ்சிருந்தா நீங்க தனியா இல்ல, உங்க கூட பல்லாயிரக்கணக்கான மக்கள் அப்படின்றது இருக்காங்க. இந்த சமயத்துல மிகப்பெரிய ஒரு கேள்வி மார்க்கெட்ல என்ன போய்கிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, சமீபத்துல வந்த அந்த ஜெயின் ஸ்ட்ரீட்னுடைய நியூஸுக்கு மார்க்கெட்டே கிராஷ் ஆயிருக்கணுமேப்பா, எப்படிப்பா தப்பிச்சதுன்னா அத்தனை பிரச்சனையிலையும் இந்த ஏஞ்சல் ஒன் பிஎஸ்சி போன்ற பங்குகள் தாங்கி பிடிச்சிருச்சு. இவங்க தியாகம் பண்ணி தான் ஏஞ்சல் ஒன் அப்படின்ற பங்கெல்லாம் ஆல்மோஸ்ட் ஹையிலிருந்து 20% என்பது இறங்கிவிட்ட பங்காக ஏஞ்சல் ஒன் இருக்கு. போதும், வலிக்குது, இனிமேல் அடிச்சிங்கன்னா நான் தாங்க மாட்டேன், அழுதுருவேன் அப்படின்ற மாதிரி 20% ஆல்ரெடி இந்த ஏஞ்சல் ஒன் அப்படின்றது இறங்கியிருக்கு. இனி ஒரு 5-10% பறங்கினாலும் நான் இனி கரடிகளோட போய் குடித்து நான் நடத்துற மாதிரி ஆயிடும். தயவுசெய்து என்னை காளைகளோடைய வச்சுக்குங்க அப்படின்ற மாதிரி கரெக்டா 200 days மூவிங் ஆவரேஜ் அப்படின்றது தொட்டு இந்த ஏஞ்சல் ஒன் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த அண்ணனுக்கு ஒரு மரியாதை அப்படின்ற மாதிரி இந்த 200 days மூவிங் ஆவரேஜுக்கு ஏதாவது ஒரு மரியாதை கிடைக்குமா இல்லையா அப்படின்றது பொறுத்து இருந்தா பார்க்கணும். ஆக மொத்தம் மார்க்கெட் என்பது கிராஷ் ஆயிருக்கணும்னு நிறைய பேர் அந்த ஜெயின் ஸ்ட்ரீட் பத்தி நினைச்சிட்டு இருக்கீங்கள. அத்தனை பிரச்சனைகளையும் இந்த ஏஞ்சல் ஒன் பிஎஸ்சி போன்ற பங்குகள் தாங்கி பிடிச்சிருக்கு. அதுல குறிப்பா இந்த ஏஞ்சல் ஒன் 20% பக்கம் தன்னுடைய சமீபத்தினுடைய ஹையிலிருந்து இறங்கி இருக்கு. ஹலோ, எங்களுக்கு வேலை இருக்கு, நீ எப்ப மேல வருவ, உன்னுடைய சமீபத்தினுடைய ஹையை திருப்பி பிடிச்சினா கூட 8% பக்கம் ஏறணுமே அப்படின்னு இந்த டாடா மோட்டர் பங்கு பல பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சமீபத்தில் நியூஸ்கள் சம்பந்தப்பட்ட பங்குகள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப வால்டிலிட்டியா இருக்கு. இப்போ கூட சமீபத்தில் பிஎஸ்சி ஏஞ்சல் ஒன் போன்ற பங்குகள்லாம் வால்டிலிட்டியா இருக்கு. ஸோ ட்ரம்ப் அவர்கள் இந்தியா கூட டாரிஃப் ஒப்பந்தங்கள் பற்றிய டீல்கள் பேசும்பொழுது எந்த பங்குகள் எந்த செக்டர்கள் முன்னணியில போக்கஸ்ல வருது அப்படின்னா இந்த டாடா மோட்டர்லாம் நல்லாவே போக்கஸ்ல வந்தான். டாரிஃப் பத்தி பேசும்பொழுது அமெரிக்காவுக்கு அவங்க இங்கிலாந்துல இருந்து ஏற்றுமதி செய்யற பொழுது, அதுவும் இல்லாம பல்வேறு மோட்டார் கம்பெனிகள் டைரக்டாக இந்த டாரிஃப் மூலம் பாதிக்கப்படுற மாதிரி ஸ்கோப்ல வந்தது. அதே மாதிரி பல்வேறு பார்மா கம்பெனிகளும் ரொம்ப வயலண்டா இருந்தது. ஸோ டாரிஃப்கள் பற்றி பேசக்கூடிய இந்த சமயத்தில் இந்த டாடா மோட்டருக்குள்ள ஏதாவது ஒரு எழுச்சி வருமா, மேலே எந்திரித்து வந்து இந்த 8% தன்னுடைய ப்ரீவியஸ் உச்சத்தையாவது வந்து தொடுவானா, 200 days மூவிங் ஆவரேஜை தொட்டாலும் சரிதான், அல்லது இன்னும் மேலே வந்து பாதி கிணறு 1000 வரைக்கும் வந்தாலும் சரிதான் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இல்லைன்னா கடைசிக்கு கீழே போகட்டும், 500 பக்கத்தில் போகட்டும். அதுவும் இல்லாமல் இன்னொரு மிக முக்கியமான விஷயம், இன்னும் 6 மாசம் தான் இருக்கு. இந்த வருஷத்துக்குள்ளேயே இந்த கம்பெனி பிரிக்கக்கூடிய வேலை, பேசஞ்சர் வெஹிக்கிள் தனியா கமர்ஷியல் வெஹிக்கிள் தனியா பிரிக்கக்கூடிய வேலை இந்த வருஷத்துக்குள்ள நடந்து முடிஞ்சுன்னு வேற சொல்லிட்டு இருக்காங்க. அது என்னைக்கு தான் தேதின்றது தெரியல, பட் அதுவும் நெருங்கி வந்துகிட்டே இருக்கு. ஸோ தகவல்களினுடைய அடிப்படையில் திடீர்னு ரொம்ப நாட்களாக எந்த விதமான தகவல் இல்லாமல் இப்போ திடீர்னு டாடா மோட்டார் அப்படின்ற பங்குல தகவல்கள் அப்படின்றது வர ஆரம்பிக்குது. மற்ற தகவல்கள் வரலினாலும் இன்னும் சில வாரங்கள்ல இவனுடைய ஓன் ரிசல்ட்டேவும் வரக்கூடிய காலங்கள் அப்படின்றது இருக்கு. ஸோ டாடா மோட்டார் ரொம்ப வயலண்டான பங்கு அப்படின்றதுனால ரிசல்ட் நடந்து முடியறதுக்கு இன்னொரு 2 மாசத்துக்குள்ள, அடுத்த 2 மாசத்துக்குள்ள தன்னுடைய லோவான 500 ரூபாயை வந்து தொடுமா அல்லது 1000 ரூபாயை வந்து தொடுமா அப்படின்னு மிகவும் முக்கியமான ஒரு கட்டத்தில் இந்த டாடா மோட்டார் இருக்கிறதாக பல ட்ரேடர்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு நண்பர் வந்து மனசில் நினைச்சிருக்காரு, அட எப்பவுமே ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு 10-20 பங்கு தான் ஸ்டாண்டர்டான பங்குன்னா அப்ப அவனுக்கு மட்டுமா ஏறி இறங்குறாங்க, தீமைதான் வெல்லும் அப்படின்ற மாதிரி அப்பப்போ திடீர்னு ஏதாவது ஒரு பங்குல இறங்கி ஏறிக்கிட்டு தான் இருக்காங்க. அது எல்லாமே அவங்கவுங்க விதி அப்படின்ற மாதிரி. ஓலா எலக்ட்ரிக் அப்படின்னு ஒரு பங்கு இருக்கே, அதுல வேற நான் லாக் ஆகி வந்திருக்கேன். அந்த தீமை எப்போதான் வெல்லும்? இந்த ஓலா எலக்ட்ரிக் அப்படின்ற பங்கு 2 முறை சம்பாரிச்சு கொடுத்த பிறகு இதெல்லாம் எங்க உருப்பட போகுது அப்படின்ற மாதிரி தொடர்ந்து இறங்குமுகமாகவே இருக்கிறது. எந்த பங்குக்குமே அதனுடைய தலைவிதியை மாத்தி எழுதுறது அது வெளியிடக்கூடிய ரிசல்ட் தான். ஸோ இந்த பங்கு வரக்கூடிய Q1 ரிசல்ட்ல என்ன வெளியிட போகுது அப்படின்றத பொறுத்து தான் இந்த தலையெழுத்து மாற்றி எழுதப்படுமா இல்லை தொடர்ந்து கீழே விழுகுமா அப்படின்றது.
இன்னைக்கு இந்த மார்க்கெட்ல இந்த ட்ரைடன்ட் அப்படின்ற ஷேர்லாம் கொஞ்சம் குசி ஆயிடுச்சு. இன்னைக்கு ஏற்கனவே ஒரு லாங் கேண்டில் அப்படின்ற போட்ட பங்கு, அதுக்கப்புறம் அதனுடைய அடிவாரத்துக்கு வந்துட்டு ஓரளவுக்கு சம்பாரிச்சு கொடுத்த பங்கு தான். இன்னைக்கு ஏன் இது குஷி ஆயிடுச்சுன்னா, பங்களாதேஷ் போன்ற பல்வேறு நாடுகள் மேல அமெரிக்கா அறிவிக்கப்பட்ட அந்த டாரிஃப் ரிலேட்டடான நியூஸ் தான். நம்மளுக்கு இனி என்ன பண்ண காத்திருக்காங்கன்னு தெரியல. நண்பர்களே, மார்க்கெட்ல ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் நடந்திருக்கு. எப்படி ஐசி யூனிட்ல ஒரு பேஷண்ட்டை உள்ள அனுப்பிச்சிட்டு இன்னொரு பேஷண்ட்டை வெளியேத்து அப்படின்ற மாதிரி சமீபத்தில் பல்வேறு கம்பெனிகள் அவ்வளோதான் எங்கள் பணத்தை முடிச்சு விட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தாங்க ஷேர் ஹோல்டர்ஸ். ஒரு உதாரணத்துக்கு ஜென்சால் அப்படின்ற பங்கு நிறைய இடத்துல கடனை வாங்கிட்டு திருப்பி கொடுத்ததுனால, திருப்பி கட்டாதனால அதை வந்து இன்சால்வன்ஸில் பிடிச்சி விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பங்கு பிசிஜி அப்படின்ற ஒரு பங்கு, அது லாபமெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கா இல்லை அதனுடைய கணக்கு வழக்குகள் கரெக்டாக தப்பான்னு ஒரு பெரிய குழப்பத்தில் செபி பல்வேறு ஆராய்ச்சிகள் பண்ணிக்கிட்டு இருந்த நேரத்தில் அவங்களுடைய ரிசல்ட் என்பதே கரெக்டாக ஃபைலிங் பண்ணல. எக்ஸ்சேஞ்சில் அவங்க சொல்ல வேண்டிய கொடுக்க வேண்டிய தகவல்களை கரெக்டாக கொடுக்கல. என்எஸ்சியும் பிஎஸ்சியும் பார்க்குற வரைக்கும் பார்த்துட்டு அதை ட்ரேடை நிறுத்தி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எல்லா தப்புகளையும் கரெக்ட் பண்ணுங்க, உங்களோட இடத்துக்கு நாங்கள் விசிட் பண்ணி பார்த்துட்டு எல்லாம் கரெக்டானதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்ட்டு பல காலத்துக்கு முன்னாடி பேசிட்டாங்க. அதனால என்னாச்சுன்னா, இந்த பங்கு கடைசியாக 30 டிசம்பர் 2024 அப்புறம் ட்ரேடிங் என்பது ஆகல. கடந்த சில வருடங்கள்ல 100 ரூபாய் ரேஞ்சிலிருந்து அவன் பாட்டு கீழே இறங்கி 10 ரூபாயில நின்றுட்டு இருக்கான். இப்ப இந்த தகவல் வந்துட்டதுனால இவங்களுடைய மார்ச் ரிசல்ட்ல தற்போதைக்கு லாபம் என்பதையும் காமிச்சிருக்கிறதுனால இனி அடுத்து வரக்கூடிய Q1 ரிசல்ட்ல எப்படின்றது தெரியல. இப்போதைக்கு இவங்களுக்கு வந்திருக்கக்கூடிய தகவல் வரக்கூடிய ஜூலை 14 இருந்து மறுபடியும் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற தகவல் வந்திருக்கு. இவ்வளவு நாள் தொடர்ந்து மைனஸ் நெகட்டிவ் செய்தியாகவே வந்துட்டு இருந்த இந்த பிசிஜில இப்போ ஒரு பாசிட்டிவ், அதாவது கடைசிக்கு அது லிஸ்ட் ஆகுதே அப்படின்ற மாதிரி ட்ரேடிங்காவது மறுபடியும் ரெஸ்யூம் பண்ண போறாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு மகிழ்ச்சியான தருணம் அப்படின்றது வந்திருக்கு. இந்த ஜென்சால் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஆனா இந்த ஜென்சால் கேஸ் வேற, பிசிஜி கேஸ் வேற. பிசிஜி கம்பெனி கரெக்டா ரிப்போர்ட்டுகளை சப்மிட் பண்ணல அப்படின்றதா இதன் மேல் இருக்கக்கூடிய தகவல். ஆனா பிசிஜி மேல, இந்த ஜென்சால் மேல இருக்கக்கூடிய தகவல் என்பது கடனை வாங்கிட்டு திருப்பி கொடுக்கல அப்படின்றது இது வேற தகவல். எல்லாம் ராசி அப்படின்ற மாதிரி ஒரு நண்பர் இப்பதான், அதாவது அந்த பங்கு எத்தனையோ மாதங்களாக மேல் நோக்கி இருந்துட்டு இப்ப சமீபத்தில் இந்த ஜெயின் ஸ்ட்ரீட் மற்றும் டெரிவேட்டிவ் சம்பந்தப்பட்ட வால்யூம் லிக்விடிட்டி எல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணணும் அப்படின்ற மாதிரி பேச்சுகள் போயிட்டு இருக்கல ரீட்டைல்களை பொறுத்த வரைக்கும். நான் மேல பிஎஸ்சியில் என்ட்ரி ஆனேன், நான் என்ட்ரி ஆனதுலேருந்து கீழே இறங்கிட்டு இருக்கு. என்ன ராசியோ என் ராசி அப்படின்ற மாதிரி ஒரு நண்பர் யோசிச்சுட்டு இருக்காப்ல. ஸோ எந்த பங்குமே தொடர்ந்து ஏறுறது கஷ்டம், ஏதாவது ஒரு நேரத்தில் அவங்களுக்கு பாயாசம் போட்டுருவாங்க அப்படின்றதுக்கு ஒரு உதாரணமாக இந்த பிஎஸ்சி கம்பெனியும் சரி, அதே மாதிரி எம்சிஎக்ஸ் அப்படின்ற கம்பெனியும் சரி ஏறிட்டே இருந்துட்டு இப்போ சமீபத்தில் இறங்கியிருக்கு. அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டை நம்ம இதுவரை கேட்டது இங்கே வாங்கி இங்கே விற்றேன் அப்படின்ற மாதிரி அதிகமாக நம்ம கேள்விப்பட்டதில்லை. உச்சியில் வாங்கிட்டேன் இப்போ இறங்கி போச்சு அப்படின்ற மாதிரி தான் நம்ம அது அதிகமாக கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ நம்மளுடைய நண்பர்களுடைய கமெண்ட்டு அதில் ஒன்றும் விதிவிலக்கு இல்லை. பிஎஸ்சி இப்போ தான் காலடி எடுத்து வச்சேன். நான் எடுத்து வச்ச நேரம் இந்த ஜெயின் ஸ்ட்ரீட் சம்மந்தப்பட்ட தகவல், டெரிவேட்டிவ்ஸ்னுடைய ரீட்டைல் வால்யூமை கம்மி பண்ணுற மாதிரி ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்த தகவல், அப்படி இப்படின்னு ரொம்ப சுமாராகி போச்சே ஆண்டவா. இனி இந்த 50 days மூவிங் ஆவரேஜ்லேருந்து சப்போர்ட் எடுக்குமா, இல்லை 200 days மூவிங் ஆவரேஜ்லேருந்து சப்போர்ட் எடுக்குமா, இல்லை இன்னுமே கீழே போயிட்டு எங்கே சப்போர்ட் எடுக்குன்னே தெரியாமல் நான் உட்காந்துக்கிட்டு இருக்கேனே அப்படின்னு பாவம் அந்த நண்பர் புலம்பிக்கிட்டு இருக்காரு. இந்த வருஷத்தில் இதனுடைய லோ என்பது 1000 இருக்கிறது, ஹை என்பது 3000 உள்ளது. ஆனால் ஒன்றுங்க, இது பொதுவாக மார்க்கெட்டே பெரிய கும்பாப்பாடி இருக்கணும் இந்த ஜெயின் ஸ்ட்ரீட் தகவல்னால. ஆனால் குறிப்பிட்ட எக்ஸ்சேஞ்சுகள்னால, அதாவது இந்த பிஎஸ்சி, ஏஞ்சல் ஒன் இது போன்ற கேபிட்டல் மார்க்கெட் சம்பந்தப்பட்ட ஸ்டாக்ஸா இன்னைக்கு அடி வாங்கியிருக்க அழிஞ்சு மொத்த மார்க்கெட்டுமே பெருசா கீழே இறங்கிடல. அந்த வகையில் இந்த ஏஞ்சல் ஒன், பிஎஸ்சி போன்ற பங்குகள்லாம் தியாகிகள். நீங்கள்லாம் ஆம்பளைன்னாவே தியாகிகள் தானே அப்படின்ற மாதிரி இந்த பங்குகள்லாம் இப்போத நிலைமையில மார்க்கெட்டை காப்பாத்திட்டு இருக்கு. அது ஒண்ணுதான் இது போன்ற பங்குகளுக்கு ஒரு பெருமையா இருக்கு. நண்பர்களே, தொடர்ந்து ஜுவல்லரி சம்பந்தப்பட்ட பங்குகள் ஃபோக்கஸ்ல இருந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு கூட இந்த மோட்டிசன்ஸ் ஜுவல்லரிஸ் அப்படின்ற பங்கு 5% இன்னைக்கு மேல் நோக்கி ஏறி இருக்கா. வெறும் 23 பங்கு கொஞ்சம் கூட டிவிடெண்ட் கொடுக்காத ஒரு பங்காக இருக்கிறது. இந்த பங்கு சமீபத்தினுடைய குவார்டர்லி ரிசல்ட்ல அவன் எப்பவும் செய்யக்கூடிய லாபமாக 11 கோடி அப்படின்ற மாதிரி தான் ரிப்போர்ட் பண்ணியிருக்கு.
ஸோ அடுத்தடுத்த குவார்ட்டர்ல இவன் என்ன பண்ண போறான் அப்படின்றது தெரியல. ஆனா இந்த பங்குல ஒரு சுவாரஸ்யமான தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பங்குல பணம் போட்டிருக்கக்கூடிய பெரிய எஃப்ஐஐஸ் ஆகட்டும், டிஐஸ் ஆகட்டும், டிஐஸ்ல பெரிய சேஞ்ச் என்பது எதுவுமே இல்லை. பட் எஃப்ஐஎஸ் 7.5% பக்கம் ஹோல்டிங் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க இப்ப வெறும் 0.16% அப்படின்றது மட்டும்தான் ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த மொட்டிசன்ஸ் ஜுவல்லர்ஸ் அப்படின்ற பங்கு ஏற்கனவே ஒரு முறை 52 வீக் லோ ஆல்மோஸ்ட் 15 ரூபாயிலிருந்து 32 ரூபாய் வரை ஒரு முறை போயிருந்தது. மறுபடியும் 16 ரூபாய் வந்து 52 வீக் லோ பக்கத்தில் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இனி மறுபடியும் 16 போகுமா அல்லது 32 போகுமா அப்படின்றது தெரியாதபடிக்கு சென்டர் பாயிண்ட்ல இருக்கு இந்த மொட்டிசன் ஜுவல்லர் அப்படின்ற ஒரு பங்கு. அதே மாதிரி எஃப்ஐஎஸ் டிஐஎஸ் டேட்டா சம்பந்தப்பட்ட இன்னொரு பங்கு டிசிஎக்ஸ் சிஸ்டம்ஸ் அப்படின்ற பங்கு, எதுவும் டிவிடெண்ட் கொடுக்காத பங்காக பிசினஸ் ஆஃப் சிஸ்டம் இன்டகிரேஷன் அண்ட் கேபிள் அண்ட் ஒயர் ஹார்னசிங் அப்படின்ற செக்டர்ல இருக்கக்கூடிய இந்த பங்கு, இதனுடைய இன்வெஸ்டர்ஸ் அப்படின்றத எடுத்து பார்க்கும் பொழுது இதுக்கு முன்னாடி டிஐஸ் 11%, 10% ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. பட் லேட்டஸ்ட் குவார்டர்ல அவங்களும் குறைச்சு வெறும் 4% என்பதான் ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய இந்த பங்கு சமீபத்தில் 5 கோடி, அதாவது 3 கோடி, 5 கோடி, 10 கோடி, 21 கோடின்னு கடந்த ஒரு வருடமாக இந்த பங்கு ரிசல்ட் கொடுத்திருக்கு. இதுக்கு இவனுக்கு ஒன்று பெருசாக கடந்த ஒரு வருடமாக இது 1 இயர் சார்ட். ஸோ இந்த 1 இயர் பீரியட்ல இவனை 52 வீக் லோல இருந்து ஒன்றும் பெருசா ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் growth இருக்குன்னா ஏற்றி உள்ள இவனை இன்னும் 52 வீக் லோல தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்து வரக்கூடிய குவார்டர்லி ரிசல்ட் என்ன செய்யும் இந்த பங்கை அப்படின்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஆஹா, ஏதோ ஒரு முடிவோட தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி இந்த சிஜிசிஎல் அப்படின்ற ஒரு பங்கு, அது இன்னைக்கு ஒரு 3% ஏறி இருக்கு. அது சமீபத்தில் ஒரு மாசத்தினுடைய லோல இருந்து கொஞ்சோண்டு ஏறி இருக்கு. கடந்த 6 மாதத்துல இவன் செஞ்சிருக்கக்கூடிய வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெரும்பாலும் இறங்கி ஏறி இருந்திருக்கான். இப்ப சமீபத்தில் இறங்கி இருக்கு. அதே மாதிரி ஏப்டஸ் வேல்யூ, இதுவும் ஒரு ஃபைனான்ஸ் ரிலேட்டடான கம்பெனி தான். இவன் இன்னைக்கு ஒரு 2% ஏறி இருக்கான். இந்த பங்கு கடந்த 6 மாசத்துல என்ன பண்ணியிருக்கான்னு பாத்தீங்கன்னா, லோ வந்துட்டு மறுபடியும் மேலே ஏறிட்டு, லோ வந்துட்டு மறுபடியும் மேல் நோக்கி ஏறி இருக்கான். இனி இது போன்ற பங்கு சிஜிசிஎல் போன்ற பங்குலாம் என்ன பண்ண போகுது அப்படின்றது தெரியல. பட் தற்போதைக்கு என்ன தகவல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமீபத்தினுடைய 52 வீக், அதாவது 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ் அப்படின்றது பக்கத்துல ஏற்கனவே ஒரு முறை வந்து விழுந்துட்டு எந்திரிச்சா, மறுபடியும் 2வது முறை வந்துட்டு விழுந்துட்டு எந்திரிச்சா, இனி இந்த 3வது முறை என்ன பண்ண போறான் அப்படின்றது தெரியல. தற்போது வரைக்கும் ஒரு லாங் கேண்டில் என்பது 1.5 மாசத்துக்கு முன்னாடி ஜூன் மாசத்தினுடைய தொடக்கத்தில் ஒரு லாங் கேண்டில், பிக் கேண்டில் அப்படின்றது போட்டான். அதுக்குள்ளேயே 1.5 மாசமா விளையாண்டுகிட்டு இருக்கு. மகனே, வரலாறு எடுத்து பார்க்கும்போது, அதாவது ஹிஸ்டரியில நீ அடிக்கடி எங்கிட்ட மாட்டிக்கிட்டு தான் இருந்திருக்க. இந்த முறை நான் உன்னை என்ன பண்ண பாரு, எங்கிட்ட மட்டும் சிக்கு, உன்னை என்ன செய்ய போற அப்படின்ற மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் மிகவும் உச்சத்தில் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஒவ்வொரு முறையும் மார்க்கெட் என்பது கீழே விழுகும் பொழுதெல்லாம் மறுபடி சப்போர்ட் எடுத்து புதிய புதிய உச்சங்களை தொட்டு தான் நம்மளுடைய மார்க்கெட் வந்து ஒவ்வொருத்தரையும் கீழே கிராஷ் ஆகாம காப்பாத்திக்கிட்டு இருக்கு. என்னைக்கு இப்படி புதிய உச்சங்கள் என்பது தொடாம என்னைக்காவது ஒரு நாள் கீழே வர்றானோ அன்னைக்கு கீழே விழுகிறதுக்கு பேர் தான் மார்க்கெட் கிராஷ் அப்படிம்பாங்க. இப்ப கூட நீங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 2024ல இப்படித்தான் ஒவ்வொரு முறையும் புதிய உச்சம் அப்படின்னு போய்கிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் யாரு கண்ணுப்பட்டதுன்னு தெரியல, வாழ்க்கையே கும்பாயிடுச்சு அப்படின்ற மாதிரி அக்டோபர் மாசத்துல அந்த பங்கு, அதாவது நம்மளுடைய நிப்டி 50 இண்டெக்ஸ் புதிய உச்சங்களை தொட முடியாம கிராஷ் ஆக ஆரம்பிச்சிட்டான். ஸோ என்னைக்கு புதிய உச்சங்களை தொட முடியலையோ அன்னைக்கு கிராஷ் ஆயிடுவான். ஸோ அப்ப இந்த முறை புதிய உச்சங்களை தொடாம கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாள் ஆயிடுச்சு. இனி ஒன்னா கீழே வந்துட்டு புதிய உச்சத்தை தொடணும், அல்லது இங்கிருந்தே புதிய உச்சத்தை தொடணும். அப்படி பண்ணலினா அப்புறம் பழையபடி ஏதாவது ஒரு 24,000மோ 22,000மோ இது உளுந்துருவானோ அப்படின்னு நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் அப்படின்ற சம்பந்தப்பட்ட விஷயங்களை இப்ப டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு விஷயம் வந்திருக்கு. ஆக்சுவலா ஜேன் ஸ்ட்ரீட் சம்பந்தப்பட்ட தகவல் வரும்போது மார்க்கெட் கிராஷ் ஆயிருமோ நிறைய பேர் பயந்துகிட்டு இருந்தா, அத்தனை பழிபாவத்தையும் எங்க கொண்டு இறக்கி வச்சாங்க. பிஎஸ்சி மற்றும் ஏஞ்சல் ஒன் மற்றும் வேறு சில பங்குகள்லாம் வந்து அந்த ஷாக் அப்சர்வ் பண்ணிட்டு பாவம் அவனுங்கெல்லாம் கீழே 10-20% இறங்கி கிடக்குறானுங்க. ஆனா மார்க்கெட் தப்பிச்சுக்கிச்சு. இனி புது உச்சத்தை தொட போகுதா இல்ல கிராஷ் ஆக போகுதா அப்படின்றது ஆண்டவனுக்கு தான் தெரியும். ஆனா கண்டிப்பா ஏதோ ஒரு முக்கியமான இடத்துல வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி முக்கியமான இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறமெல்லாம் பெரிய வாலட்டிலிட்டி அப்படின்றது காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த முறையும் அடுத்த எத்தனை நாள்ல, இதுக்கு முன்னாடி 20 நாள் 30 நாள் அப்படின்ற சமயத்துல தான் வாலட்டிலிட்டி காமிச்சிருக்காங்க. இந்த முறையும் அப்படி ஒரு 30 நாளுக்குள்ள ஏதாவது ஒரு பெரிய சம்பவத்தை நடத்த போகுதா அப்படின்றத பொறுத்து இருந்தா பார்க்கணும்.
எப்படியோ நண்பர்களே, ஒவ்வொருத்தர் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு ஹேண்டில் பண்ணுவாங்க. சில பேர் பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுவாங்க, சில பேர் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுவாங்க, சில பேர் ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் போடுவாங்க, அதாவது ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங் பண்ணுறவங்க அல்லது ஹெட்ஜிங் பண்ணுவாங்க, என்னென்னமோ பண்ணுவாங்க. எப்படி பார்த்தாலும் இந்த நிஃப்டி 50 இண்டெக்ஸ் என்பது மிகப்பெரிய ஒரு உச்சத்துக்கு வந்திருக்கு. இதுக்கப்புறம் நீ 1000 பாயிண்ட் மேலேயா 1000 பாயிண்ட் கீழேயான்றது ஆண்டவனுக்கு தான் தெரியும். அதே மாதிரி மார்க்கெட் சூடு பிடிக்க ஆரம்பிச்சுன்னே ஏதேதோ பங்குகள்லாம் ஏறி வர்றதுக்கு முயற்சி பண்ணுவான். இப்போ கூட பாருங்க, இந்த பந்தன் பேங்க் அப்படின்ற பங்கு, அந்த பங்கு என்பது தொடர்ந்து வீழ்ச்சிகரமாகவே இருந்து கொண்டு வந்துட்டு இருந்த பங்கு. அதுக்கப்புறம் நீ என்ன நினைச்சானோ 200 ரூபாயிலிருந்து 100 ரூபா வரைக்கும் போயிட்டு மற்றவங்க எல்லாம் ஏறி வந்தப்ப நானும் ஏறி வந்துடுறேன், ப்ளீஸ் என்னை விடுங்களேன் அப்படின்னு அவனும் ஏறி வந்துட்டான். அப்படி வந்த பங்கு சமீபத்தில் ஒரு லாங் கேண்டில் என்பதை போட்டுட்டு அதுக்கு கீழே போய் ஒரு ரவுண்டு சம்பாரிச்சு கொடுத்துட்டான். மறுபடியும் 2வது முறையாக அந்த இடத்துல கீழே விழுந்திருக்கான். இனி இவன் என்ன பண்ண போறான்றது தெரியல. பட் எது எப்படியோ இந்த பங்குனுடைய ரிசல்ட் என்பதெல்லாம் இன்னும் அடுத்தடுத்த வாரங்கள்ல வரும். அது இவனை காப்பாற்றி விடுறதுக்காக வருதா இல்லை போட்டு கமுத்துறதுக்காக வருதான்னு தெரியல. பட் இப்போதைக்கு பல்வேறு ட்ரேடர்கள் இந்த பந்தன் பேங்க் இன்னும் கொஞ்சம் மேலே வருமா ரிசல்ட் வர சமயத்தில், அல்லது புதுசாக கீழே வருமா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆக மொத்தம் ஆக்டிவ் ஜோன் அப்படின்னு இருக்கக்கூடிய இடத்துல இந்த பந்தன் பேங்க் அப்படின்ற பங்கு வந்திருக்கு. இவன் மட்டும் இல்ல, சமீபத்தில் பிக் கேண்டில் போட்ட இந்த கிர்லோஸ் பிரதர்ஸ் எல்லாம் இன்னைக்கு 5% கிராஷ் ஆயிடுச்சு. இந்த ரேமன் லைஃப் ஸ்டைல் அப்படின்ற பங்கெல்லாம் சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய பிக் கேண்டில் அப்படின்றது போட்டிருந்தான். அந்த பிக் கேண்டிலுடைய லோ பக்கத்தில் இன்னைக்கு ஏதோ அந்த பங்களாதேஷ் ரிலேட்டடான நியூஸ்னால அவங்க மேல டேரிஃப் போயிட்டதுனால சில பங்குகள்லாம் மேல் நோக்கி ஏறி வந்தா, அதுல இவனும் ஓரளவுக்கு நல்லா மேல் நோக்கி வந்துடுச்சு. நேத்து தாயே உன்னை பத்தி நினைச்சுக்கிட்டு இருந்த 100 ஆயிசியா உனக்கு அப்படின்ற மாதிரி நேத்து இந்த TFCI லிமிடெட் அப்படின்ற பங்களா திடீர்னு அவன் பாட்டுக்கு 10-15% எகிரிட்டான். அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய பழைய ஹையை மீட் எடுத்துட்டான். ஸோ அப்போ டூரிசம் ரிலேட்டடான பங்குகள்லாம் என்னதான் ஆகும், அதுலேயும் இந்த லெமன் ட்ரீ எல்லாம் என்னதான் ஆகும்னு நினைச்சுக்கிட்டு இருக்க பொழுது திடீர்னு இன்னைக்கு என்ன காரணத்தினாலேயோ 5% மேல் நோக்கி ஏறிட்டான். உனக்கு 100 ஆயிசியா அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. ஆனால் இந்த பங்கெல்லாம் இன்னும் 52 வீக் ஹை என்பது போய் தொடல. அதே மாதிரி தான் இந்தியன் ஹோட்டல்ஸ், நீயும் என்னப்பா உனக்கு என்னப்பா நீ இன்னும் 52 வீக் ஹை தொடலையே, முக்கியமான லோவை மையமாக வச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டே இருக்கியான்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது போக சரிந்து கிடப்பதே சொர்க்கம் அப்படின்ற மாதிரி கடந்த ஒரு வருஷமாக 50% இறங்கி கிடக்கக்கூடிய இந்த ஈஸ்மை ட்ரிப் அப்படின்ற ஒரு பங்கு, அவனும் டிராவல் ரிலேட்டடான பங்கு தான், அவனும் கீழே விழுந்து கிடக்கிறான். பொதுவாக மார்க்கெட்டினுடைய சமீபத்தினுடைய ஹையிலிருந்து ஒரு 50% கீழே இறங்கக்கூடிய பங்குகள் அது லாபகரமான பங்கா அல்லது சமீபத்தில் அதனுடைய ஏர்னிங்ஸ் ரிசல்ட் சீசன் இது வருதா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஏதாவது ஒரு காப்பாற்றி விடாதா அல்லது கடைசிக்கு ஒரு 80% இறங்கிட்டு காப்பாற்றி விடாதா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இனி இந்த பங்கெல்லாம் என்ன ஆக போகுது இல்லை நண்பர்களே. மிக முக்கியமான தகவல், கடைசி தகவல் அப்படின்றதும் கூட, இந்த தமிழ்நாடு மெர்கடைல் பேங்க் அப்படின்ற பங்கு சமீபத்தினுடைய லோவை 2வது முறையாக ஏதோ கெட்டியா பிடிச்சிக்கிட்டு ஏதோ ஒரு காரணத்தினால விட்டு கொடுக்காம அப்படியே ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கான். ஸோ எதுக்காக இந்த தமிழ்நாடு மெர்கடைல் பேங்க் அப்படின்றது இப்படி ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு, ஏன் அவனுடைய 1 மந்த் லோ என்பது இன்னும் கட்டாகாம ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு தெரியல. சமீபத்தில் ஒரு முறை திடீர்னு ஃபிளாஷ்ல 480 வரைக்கெல்லாம் போன இந்த பங்கு எப்போ மறுபடியும் மேல் நோக்கி போவான் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ தற்போதைக்கு தமிழ்நாடு மெர்கடைல் பேங்க் அப்படின்றது கடந்த 2-3 மாதத்தினுடைய லோவை உடைக்காம ஒரு மாதிரி நின்று ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இதே மாதிரி சந்தோஷமா மேலே ஒரு 480 வரைக்கும் போயிட்டா கூட உனக்கு கோடி கும்பிடு அப்படின்னு பல ட்ரேடர்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நன்றி, வணக்கம்.